ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸ்டாஃப் நர்ஸ் சவுதி ட்ரை பண்ணுறவங்க டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணுங்கள். கம்பெனி மூலிமா சவுதி வராதிங்க. ஏன்னா நிறையா ஸ்டாஃப் இப்போ ரொம்ப சஃபராக வராங்க. சேலரி ஒழுங்காக வருதில்ல, அக்காமடேஷன் சரியாக இல்லை. அதேமாரி சேலரி கட் பண்ணுறது, ஒரு எமர்ஜென்சினா வீட்டுக்கு அனுப்புறதில்ல. இப்போ ஒரு டெத்தோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ நம்ம போய் எவ்வளோ தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் அந்த டைமில் நம்மளுக்கு ரிவ்யூ ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி எக்ஸிட் டைம் போகிற டைமில் எக்ஸிட் முடிஞ்சாலும் 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணுற மாரி இருக்குது. செட்டில்மெண்ட் அமௌண்ட் சரியாக போடுறதில்ல. செட்டில்மெண்ட் அமௌண்ட் பாதி பிடிச்சிடுறாங்க. சில டைம் ஃப்ளைட் டிக்கெட் நீனே போட்டுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சப்போஸ் எக்ஸிட் அடித்து விட்டுட்டாங்கன்னா டிக்கெட்லாம் வந்துடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஊருக்கு போங்க, உங்களுக்கு பணம் உங்களுக்கு இந்தியா அமௌண்ட்டில் டெபாசிட் ஆகிரும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி யாரும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஃபர் ஆகிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்புவேன்னு சொல்லுவாங்க. நல்லா ட்ரஸ்டபுளாக அப்படி பேசுவாங்க, பழமாரி பேசுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா நீ வீட்டுக்கு நீ உங்களுக்கு மெசேஜோ நீங்கள் மெயில் அனுப்புறீங்களா, ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அப்புறம் உங்களால் பணமே வாங்க முடியாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சவுதியில் எக்ஸிட்டில் போகும்போது பணத்தை வாங்கிக்கிட்டே நீங்கள் போங்க. யார் சொல்கிறா நம்பாது, சரிங்களா? உங்கள் கையில் அமௌண்ட்டு ஏறிட்டா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகி நீங்கள் போங்க. அது வரைக்கும் நீங்கள் அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பணம் வராது. நம்ம ஏமாந்து போக வேண்டியதான்.